எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் தானா? இந்த கையெழுத்து போடு. என்ன பேப்பரு? நீ கையெழுத்து போடு, நான் சொல்றேன். எதுக்கு? நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? உங்க அப்பாவுக்கு அப்புறம் சொத்து புறம் எனக்கு இந்த மாதிரி எழுதி இருக்கேன். நீ கையெழுத்து போட்டுனா நான் மத்த வேலையை பாத்துக்கிறேன். எங்க அப்பா சொத்தா உனக்கு எதுக்கு தரணும்? அப்பா சொத்து அப்ப எனக்கு தராம டக்குன்னு கையெழுத்து போடு, எனக்கு வேலை இருக்கு. அதெல்லாம் தர முடியாது. எப்படி 10 பைசா போடா பிடிக்க? அதாவது எங்க அப்பா சொத்ததுக்கு நான் உங்க அப்பா சொத்த நான் கேட்டேனா? எங்க அப்பா சொத்ததுக்கு நீ கேக்குற? நீ கையெழுத்து போடு, டென்ஷன் பண்ணாத. அதெல்லாம் எழுதி தர முடியாது. எப்படி என்னத்த பிடிக்க? சரி, நான் உங்க அப்பாவோட கையெழுத்து வாங்கிட்டுமா? அப்ப நீ கையெழுத்து போட என்ன? உன் மகன் இந்த மாதிரி கையெழுத்து வாங்க சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி நான் கையெழுத்து வாங்கிக்கிறேன். அப்படிலாம் தர முடியாது. எங்க அப்பா சொத்ததுக்கு நீ வாங்குற. நான் சொல்றது புரியலையா? எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? கையெழுத்து போடு டக்குன்னு. அப்படிலாம் போட முடியாது. நீ சொன்னனே நான் கையெழுத்து போடணுமா? அப்படிலாம் போட முடியாது. எனக்கு தெரியாது. கையெழுத்து போட்டு கொடு, எனக்கு வேலை இருக்கு. நான் வந்து நிறைய வேலை பார்க்கணும். ஒரு வேலை ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். உங்க சொத்தை வித்து ஆரம்பிக்கணும். டக்குன்னு கையெழுத்து போடு. சொத்தை வித்து ஆரம்பி. எங்க அப்பா சொத்தது கேக்குற? டென்ஷன் பண்ணாத. அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஒழுங்கா கையெழுத்து போட்டு கொடு. உங்க ஐயா சொத்தை எங்க ஐயா சொத்தது கேக்குற? எதுக்கு கீழே ஓட்டாத? பேப்பர் இப்ப கொண்டு போறியா? உனக்கு என்ன வேணும்? இப்ப நீ எதுவுமே பண்ண வேணாம், நான் சொல்றது கேளு. ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடு, நான் மத்த வேலை நான் பாத்துக்கிறேன். எங்க ஐயா சொத்தை எதுக்கு உனக்கு தரணும்னு கேக்குறேன் நானு. என்ன உங்க ஐயா சொத்து? என் கல்யாணம் பண்ணிருக்கீல, அப்ப உங்க ஐயா சொத்து எனக்கு தான் வேணும். அது புடி டக்குன்னு கையெழுத்து போட்டு. எங்க ஐயாவோட பெரிய சொத்தை நானு, அதவே கொடுத்து விட்டுருக்காரு. அந்த சொத்தெல்லாம் எனக்கு வேணாம், அதை நீங்க வச்சுக்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. இந்த கையெழுத்து போடு. நீ கையெழுத்தானே இந்தா சுதானமா வச்சுக்க. புடி. எதுக்கு இப்ப நீ இது கிழிச்சப்ப? மாமா கோவம் வந்துருச்சு. கையெழுத்தெல்லாம் போட்டு தர முடியாது. அந்த அளவுக்கு திமிராயிடுச்சு. அங்க வர இப்படி ஓங்க அடிச்சுன்னு வச்சுக்க. என்ன கை நிக்கிற? 100-200 கேப்பீங்கன்னு பார்த்தா சொந்த வீட்டை எழுதி கேக்குறீங்க. அப்புறம் உங்களை வெட்டாம என்ன பண்ணுவான்? வெட்டுவானாமே? கண்டிப்பா வெட்டுவான்.